இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, இன்றைக்கு ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 1ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து நாம் படிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பவுலின் வாழ்த்து மற்றும் அறிமுகத்தை நாம் பார்க்க முடிகின்றது. 2வது பகுதியாய் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ரோமாபுரியை பார்க்க பவுலுடைய விருப்பத்தை சொல்லி நன்றி செலுத்தும் பகுதியாக காணப்படுகின்றது. 3வது 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நற்செய்தியினுடைய வலிமை என்னது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியே இந்த அதிகாரத்தின் முக்கியமான பகுதி. 4வதாக 18ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் சத்தியத்தை அடக்கி வைப்பதற்கும் எதிராக ஆண்டவருடைய கோபாக்கினை எப்படி காணப்படுகின்றது என்பதை விவரிக்கிறது. 1ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், அதாவது அடிமை என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் என்று 3 குறிப்புகளை பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். முதலாவதாய், நான் கர்த்தருக்கு அடிமை. 2வதாய், நான் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். 3வதாக, ஆண்டவருக்கென்று சுவிசேஷத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல் என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, தன்னுடைய அறிமுகம் மிக அழகாக கொடுக்கப்படுகின்றது. தொடர்ந்து கடிதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களுடைய அறிமுகம், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியர், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவ பிரியர், கடவுளை நேசிக்கின்றவர்கள், பரிசுத்தமாவதற்காக அழைக்கப்பட்ட விசுவாசிகள் கூட்டம். ஆகவே தேவனை நேசித்து நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிற கூட்டத்தாருக்கு இந்த கடிதம் எழுதப்படுகின்றது. அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அநேக நிருபங்களிலே இப்படி பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளை வாழ்த்துவது மிக பெரிய ஒன்றாகும். ஆகவே கிருபையும் சமாதானமும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒன்று, முக்கியமான ஒன்று. இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தின்படியும் நாம் வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2வது பகுதியாய் ரோமாபுரியை பார்வையிட வேண்டும் என்று பவுல் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார். ரோமாபுரியில் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபையானது பெந்தேகோஸ்தே நாளில் வந்த யூத மக்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உலகத்தின் அன்றைய தலைநகரமாயிருந்த ரோமாபுரியிலே போய் கர்த்தரை ஆராதித்திருக்கிறார்கள். அதோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து, எபேசு, தெசலோனிக்கி, இப்படி அநேக ரோமாபுரிக்கு கீழ்ப்பட்ட பட்டணங்களில் அவர் ஊழியம் செய்தபோது அங்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் போய் ஆராதனை செய்திருக்கின்றார்கள். ஆகவே பவுல் தன்னுடைய கடிதத்தின் கடைசி பகுதியிலே குறிப்பிடுகின்ற அநேக பெயர்கள் அவர் தனித்தனியாய் அவர்களோடு தொடர்பு வைத்திருந்ததையும் அவர்களை தெரிந்து கொண்டதையும் நாம் காண முடிகின்றது. 1ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலே, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறதுனாலே என்று குறிப்பிடுகின்றார். உலகமெங்கும் அவர்களுடைய விசுவாசம் பிரசித்தமாகிறதற்கு தலைநகரத்திலே வாழ்ந்தபடியாலும் தலைநகரமாகிய ரோமாபுரியிலிருந்து பல இடங்களுக்கு சென்றபடியாலும் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் மேல் வைத்திருக்கிற பற்றுறுதி விசுவாசத்தை குறித்தும் மற்றவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி ஆண்டவருக்கென்று விசுவாச வைராக்கியத்தோடு வாழ்ந்து சாட்சியாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்பதை 9வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார் என்று தெளிவுபடுத்தி, நான் உங்களிடம் வரவேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை 12வது வசனத்திலே, எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார்.
எப்படியாயினும் அந்த அருமையான திருச்சபையை தான் பார்க்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதோடு கூட 14வது வசனத்திலே கிரேக்கர்கள், அந்நியர்கள், ஞானியர்கள், மூடர்கள் அனைவருக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று தன்னுடைய கடமையை, தன்னுடைய அழைப்பை உறுதி செய்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நற்செய்தியை உலகமெங்கிலும் உள்ள மக்களுக்கு தெரிவிப்பதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் ஞானிகளாக இருக்கலாம், மூடராக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், சொந்த மக்களாக இருக்கலாம். அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். 16, 17வது வசனங்கள் ஒரு முக்கியமான வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஒரு நாளும் ஒருபோதும் நாம் வெட்கப்படக்கூடாது. பவுலப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிவு, அந்தஸ்து, ஆன்மீகம் அனைத்திலும் தலை சிறந்த மனிதன். தான் ஒருபோதும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதவராய் வாழ்ந்தார். அதுபோல நாமும் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் வாழ வேண்டும். அதை குறிப்பிடும்போது, முன்பு யூதரிலும் தான் வாழ்ந்த தன்னுடைய சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 2வது கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகின்ற இந்த ரட்சிப்பு உண்டாவதற்கு சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கின்றது. 17வது வசனத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லப்படுகின்றது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். விசுவாசத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் மாற்றப்படுகின்றோம். ஆகவே விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் இந்த நீதியானது வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஆண்டவருக்கேற்ற நீதி நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்வதனாலே உண்டாகின்றது. அதை உலகத்திலுள்ள அனைத்து ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் பவுலப்போஸ்தலரோடு இருந்தது. நமக்கும் அப்படிப்பட்ட ஆவல் உண்டாக வேண்டும். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை பவுலப்போஸ்தலர் அறிந்து கொண்ட பின்பு முழுவதுமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் வாழ்ந்தது போல நாம் நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. 4வது பகுதியான 18ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் மனிதனுடைய பாவம் இன்னும் சத்தியத்தை அடக்குவதற்கு எதிரான ஆண்டவருடைய கோபத்தை குறித்து இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேகர் தேவ கோபத்திற்கு தகுதியுடையவர்களாய் மாறிவிட்டார்கள். காரணம், சத்தியமாகிய வசனத்தை அநியாயமாகிய தங்களுடைய சுய லாபத்தினாலே அடக்கி வைக்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த இந்த மெய் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை வேறு உலக காரியங்களினாலோ நம்முடைய சொந்த பெருமை, நம்முடைய சொந்த காரியங்களினாலோ அடக்கி வைக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு விரோதமான செயல். தேவ கோபம் நமக்கு உள்ளாய் வெளிப்படும். ஆகவே இந்த சத்தியமாகிய வசனத்தை உலகமெங்கும் பறைசாற்றுவதற்கு, அறிவிப்பதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கின்றோம். அவர்கள் எப்படி ஆண்டவருடைய சத்தியத்தை அடக்கி வைத்தார்கள் என்பதை 20, 21ஆம் வசனங்களிலே வெளிப்படுத்துகின்றார். காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகமுண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆகையால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
தங்களுடைய சிந்தனைகளை தவறான எண்ணங்களுக்கும் தவறான காரியங்களுக்கும் பயன்படுத்தினபடியினாலே அவர்கள் உணர்வுள்ள இருதயம் அவர்களை விட்டு கடந்து போய் இருதயத்திலே உணர்வு அற்றவர்களாக அவர்கள் மாறி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டியவர்கள் அதற்கு விகற்பமாய் பாவ காரியங்களை செய்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்த அநேகரும் தங்களுடைய வீணான சிந்தனைகளினாலே, உணர்வில்லாத இருதயத்தினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் பதிலாய் மனிதர்களையும் மனிதர்களுடைய செயல்களையும் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்றார்கள். நாம் அப்படி ஒருபோதும் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அது பாவமான காரியமாகிவிட்டது. இதே போல அந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சரீரங்களை தேவனுக்கென்று பரிசுத்தமாக்குவதற்கு பதிலாக அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் பாவம் செய்கிறவர்களாக மாறி போனார்கள். ஆண்டவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் அதை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகராகிய தெய்வத்தை தொழுது சேவியாமல் தங்களால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இது கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளாகவும் நாங்கள் கட்டின மகா பெரிய ஆலயம் அல்லவா, நாங்கள் சேவித்த எங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய தலைவர் அல்லவா என்று மனிதரை அல்லது மனிதனால் உண்டாக்கப்பட்டதை போற்றுகின்றார்கள். அப்படி நாம் போற்றாதபடி சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனே துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர், அவரையே துதிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து 26, 27 வசனங்களிலே அவர் பாலிய பாவத்திலே ஹோமோசெக்சுவல் என்று சொல்லப்படுகின்ற ஓரினை சேர்க்கையை குறித்து சொல்லுகின்றார். இதற்கு காரணம் ரோமாபுரியை ஆண்டு வந்த ராயர்களிலே அதிகமான பேர் ஓரினச் சேர்க்கை உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த அருவருப்பை வெறுக்கிறார் என்பதை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் சோதோம் கொமோராவை இப்படிப்பட்ட ஓரினச் சேர்க்கை பாவத்து நிமித்தமே அழித்து போட்டார். எந்த தேசம் ஆணோடு ஆண் அல்லது பெண்ணோடு பெண் உறவு கொள்ளும்